சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னமலை அருகே அடையார் ஆற்றின் ஓரமாக எல்டிஜி தெரு பகுதியில் பட்டா நிலங்களில் வீடு கட்டி நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். ஆற்றில் வெள்ளப்பெருக்கின் போது குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்து விடுவதால் தடுப்புச் சுவர் கட்டித்தரும்படி குடியிருப்பு வாசிகள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவதாக கூறி தேர்தலின் போது ஓட்டு கேட்டு வந்த மா சுப்பிரமணியன் வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஆனால் வெற்றி பெற்றதும் தான் கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாததோடு இந்த பகுதியை எட்டிக்கூட பார்க்கவில்லை என பொதுமக்கள் குமுறியுள்ளனர். தடுப்புச் சுவர் கட்டாததால் சமீபத்தில் பெய்த பெருமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தங்கள் உடைமைகளை இழந்து தவிக்கின்றனர் இப்பகுதி குடியிருப்பு வாசிகள். இந்த விடியா திமுக அரசின் மூலம் தங்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் கிடைக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அது தண்ணி வெள்ளம் வரும்போது அந்த சோறு கட்டுறேன்னு சொன்னாங்க, இன்னும் கட்டலை. அந்த தண்ணி வந்துச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி வீட்டுக்குள்ளே தான் வருது. இந்த வாட்டியும் பாதி தண்ணி வந்துச்சு வீட்டுக்குள்ளே. அது தயவுசெய்து அந்த சோறை மட்டும் கட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கட்டுறேன்னு வராங்க, யாருமே கட்ட மாட்டேன்றாங்க. மறுபடியும் தளங்களை போட்டு போயிட்டே இருக்காங்க. கட்டினா தண்ணி வராத இருக்கும், நாங்களும் கொஞ்சம் சேஃப்டியாக இருப்போம். வந்து கட்டுறேன்னு தான் சொல்கிறாங்க, வந்து பில்லர் போடுறாங்க, மறுபடியும் வந்து செய்ய மாட்டேன்றாங்க, வேலை செய்ய மாட்டேன்றாங்க. இந்த விடியா திமுக அரசு தேர்தலின் போது கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்பது ஊரறிந்த உண்மை. ஆனால் தொகுதிக்குள் இருக்கும் மக்கள் பிரச்சனையை கூட தொகுதி எம்எல்ஏவான மா சுப்பிரமணியன் கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் வேதனைக்குரிய ஒன்று. மாரத்தான் போட்டிகளில் பங்கேற்பதையும் முதல்வரின் பின்னால் சுற்றுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டுள்ள மா சுப்பிரமணியன் தொகுதி மக்களின் வாழ்வாதார பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுபாஷுடன் செய்தியாளர் ராம்குமார்.